ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஸ். இன்னைக்கு நம்ம ரைட்டோடைய WR800 இந்த மைக்கை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு அதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃப்ரீக்வன்சி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஹெட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் தந்திருப்பாங்க. ஸோ யூசர் மேனுவலில் பரவ பார்த்துக்கலாம். இப்போ சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சவுண்ட் கார்டு எதுக்குன்னு நான் பரவ சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆன்டி விண்ட் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, அதாவது கேப்பு. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் சாக் மவுண்ட் கொடுத்துருப்பாங்க, இது வந்து சிங்கர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு SLR கேபிள் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம் நமக்கு. SLR கேபிள் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் லென்த்தில் இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ப்ரொஃபஷ்னல் மைக் மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க. அப்படியே கண்ணையே கவர்ந்துறது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் மவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் குவாலிட்டியாக தான் இருக்குது. சிங்கர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. இது பரவாயில்ல, ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் சவுண்ட் கார்டும் பார்க்க குவாலிட்டியானது மாதிரி தான் இருக்கு. எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கு. மைக்குக்கு சவுண்டை பார்த்தா தான் எனக்கு தெரியும் அது குவாலிட்டியாக இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் மைக்கை கனெக்ட் பண்ண SLR கேபிள் எடுங்க. 2 சைட்லேயும் 3 டாட் கரெக்டாக செட் ஆகுறது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் புஷ் பண்ணுங்க. சவுண்ட் ஒன்றும் கேட்காது. லாக் ஆகுற நேரம் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 3.1 கேபிள் இருக்கு. இந்த வந்து நான் என்னுடைய டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணா உங்கள் லேப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, மொபைலில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மைக் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மொபைல் ஸ்டாண்டு. அது ஏற்கனவே உடஞ்சதுனால நான் அது மைக் ஸ்டாண்டை மாற்றிட்டேன். ஸோ மைக் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நான் மைக்கை பார்த்தீங்கன்னா இதில் தான் வச்சுருக்கேன். ஆன்டி விண்ட் கேப்பை நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் எனக்கு விண்ட் அவ்வளோ உள்ள வராது ரூமில். அண்டு இதை வந்து சிங்கர்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கூடவே வராது, நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக மைக்கு உள்ள போர்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டோடைய ஸ்பீக்கரு, ஹெட்செட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஹெட்செட்டோடைய RGB இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஹெட்செட்டில் RGB உண்டு. அந்த USB தான் கேபிள் தான் அது, RGBக்குள்ளது. அதுக்கப்புறம் சவுண்டு கார்டுனா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மைக்கை யூஸ் பண்ணுறீங்க. மைக்கை யூஸ் பண்ணால் உங்களால் ஸ்பீக்கர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படின்னா, இதில் ஒரு சைடு உங்களுடைய ஸ்பீக்கர் கேபிளை கொடுக்கணும், இன்னொரு சைடு மைக்கை கொடுக்கணும். அதுக்கப்புறம் USBல கனெக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மைக்கையும் யூஸ் பண்ணலாம் அண்டு ஸ்பீக்கரையும் யூஸ் பண்ணலாம், அதாவது ஹெட்ஃபோனையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னுடைய கீபோர்டு இருக்குல்ல, கீபோர்டு, அதுக்கப்புறம் என்னுடைய ஹெட்ஃபோன் அண்ட் மவுஸ், இந்த 3மே ஒரு காம்போ. இதுக்கு அன்பாக்சிங் ரிவ்யூஸ் நான் 2மே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மைக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்ஃபோன்லேயே மைக் உண்டு. இந்த மைக்கும் நான் புதுசாக வாங்கின WR800 மைக்கு குவாலிட்டியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். வேணும்னா கொஞ்சம் அதிகரிச்சு இருக்குன்னு வேணும்னா சொல்லலாம். அது சரி, இப்போ இது வேங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட கேம் மட்டும் விளையாடுறீங்கன்னா என்னுடைய கீபோர்டு காம்போவே வாங்கிக்கோங்க. அதில் வர ஹெட்ஃபோனுடைய மைக் கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பேசலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நான் இந்த மைக்கில், அதாவது என்னுடைய ஹெட்ஃபோன் மைக்கில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட்டராக இருக்கிறீங்க, அதாவது நான் யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு நல்ல மைக் வேணும்னு ஏன்னா மைக் மட்டும் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விடையே 700 ருபீஸ்க்கு, அதாவது 700 ருபீஸ்க்கு இதை விடையே நல்ல மைக் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300 ருபீஸ். 1300 ருபீஸ்ங்க. உங்களுக்கு ஒரு
வீடியோ கிரியேட்டரா மட்டும் இருந்தீங்கன்னா, நீங்க அந்த 700 ரூபீஸ்க்கு உள்ள மைக்கே வாங்கலாம். காலர் நெக் மைக்கு. அது வந்து காலர்ல ஒரு டச்சு படம். நீங்க வேணா கையில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு நல்ல மைக் வேணும். அதாவது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கன்னா, இது நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சவுண்ட் குவாலிட்டி கூட எப்படி இருக்குதுன்னு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வீடியோ உங்களுக்கு குடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய ஹெட்ஃபோன் மைக்குக்கு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வீடியோவும் குடுக்கிறேன். அதையும் நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மறக்காம என்னோட கேமிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு லிங்க் தான் நான் குடுத்துருக்கேன். அதாவது நான் லைவ் பண்ணது. அதே மாதிரி இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். இது சிங்கர்ஸ்க்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா யூஸ் ஆகாது. பிகாஸ் இது சிங்கர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே குவாலிட்டியான மாதிரி எனக்கு தெரியல. பிகினர்ஸா இருந்தா கூட ரொம்ப யூஸ் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க கொஞ்சம் 2000 ரூபீஸ்க்கு மேல போங்க. அவ்வளோதான் கைஸ்.